Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote app. BuyMote app is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இவங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையுமே தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்னே சொல்லுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. அதுக்கு சில்க் த்ரெட்டு இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நீடில் பார்த்தீங்கன்னா த்ரெட் நீடில், இது அயன் நீடில். இந்த நீடிலுக்கு எந்த சைஸும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதில் நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் மட்டும் த்ரெட் வச்சு போட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா வாட்டர் ஃபில்லிங் எல்லாமே வந்து இந்த மாதிரி கர்வி லைனாக தான் உங்களுக்கு வரும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் இந்த மாதிரி கர்வாக தான் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இதில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்குன்னு ஒரு பேசிக் ஷேப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒன்று ஹார்ட் ஷேப்புன்னு சொல்லலாம், இல்லை நம்ம தமிழில் வந்து ஐ லெட்ரு எழுதுவோம், இல்லை ராலாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஷேப்பில் தான் இது இருக்கும். இப்போ இதை நீங்கள் வந்து கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு இந்த இதை வந்து சும்மா இப்படி பென்சிலில் ரேண்டமாக ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கை பழக்கம் வரணும், அந்த இது வரணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா த்ரெட்டு வச்சு நம்ம போடும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால். சும்மா ரஃப்பாக வந்து நீங்கள் கோடு போடாமல் டபுள் லைன் போடாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு ரேண்டமாக வெறும் பேப்பரில் இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் நல்லா. இப்போ வந்து இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் போடுறோன்னு வைங்களேன். இந்த பாக்ஸில் நான் இந்த எண்டு எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு போய் சுற்றி கொண்டு வந்து முடிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா கலந்து போடணும், கண்ணா பின்னான்னு போடணும். இப்போ தண்ணி, இது ஏன் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, தண்ணியை தெளித்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. இது ஸ்ட்ரைட் லைனில் இப்படி கொண்டு போய் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு கொண்டு வந்து முடிப்பாங்க. அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மாதிரி போடும்போது. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனோ சர்க்கிளோ இல்லை வேறு ஏதோ ஷேப்பில் போடும்போது இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு போடணும். ஆனால் கேர்வாக தான் வரணும். இது கேர்வாக வரும்போது தான் உங்களுக்கு அந்த லுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் நம்ம போட்டு ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்து பேப்பரில் ஜஸ்ட்டு சும்மா உட்காந்துருக்க நேரம் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைனில் போடலாம். ஒரு இடத்த ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் இந்த ஷேப்பை வந்து ஃப்ரீயாக வரைஞ்சி பார்த்துருக்காங்க. நிறைய வரைங்க. அந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு தானாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஷேப்புக்குள்ளே, ஒரு ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே கூட இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது, அந்த த்ரெட்டு வச்சு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராக்டிஸ் நமக்கு வந்துடும். ஓகேவா? இதை ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு கிளாத்தில் போட போகணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த கர்வி லைனை வந்து சின்ன சின்ன செயின், இதில் 2 விஷயம் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். என்னென்னா, செயின் போடும்போது சின்னதாக போடணும். இந்த கர்வ்லெல்லாம் பார்த்தீங்கன்னாலே சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பெரிய ஸ்டிச்சாக போடும்போது என்ன ஆகும்னா, இந்த சைட்லேருந்து அந்த லைனுக்கு போகும்போது கிராஸாக போகும், ஷேப்பே டிஃபர் ஆகும். அதே மாதிரி த்ரெட்டை வந்து லூஸ் விட்டு போடணும். த்ரெட்டை டைட்டாக இழுத்து பிடிச்சி போட்டிங்கன்னா நிறைய கிளாத்தில் ஹோல்ஸ் தெரியும். இதை நான் உங்களுக்கு அடுத்து போடும்போதே காமிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் சின்ன ஸ்டிச்சாக போடணும். அதே சமயம் நீங்கள் வந்து த்ரெட்டு மேலே இருக்க த்ரெட்டாக இருக்கட்டும், இல்லை கீழே இழுத்து பிடிச்சிருக்கோம் இல்லையா கையில், அந்த த்ரெட்டையுமே லூஸ் விட்டு போட்டிங்கனாக்க ஹோல்ஸ் நிறையா வராது. நம்ம ப்ளவுஸ் கிளாத் பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே இது போட்டிங்கன்னா நிறைய ஹோல்ஸ் வரும். இன்னும் வந்து நிறைய சில்க் காட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த புடவையோட வர கிளாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அதிலெல்லாம் இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணோம்னா நிறைய ஹோல்ஸ் தெரியும். வேறு வழியே கிடையாது. இது போட்டு நம்ம ஃபில்லிங் ஸ்டிச்சாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த தாம்பூராக இருக்கட்டும், இல்லை லாங் அண்ட் ஷார்ட் ஆகட்டும், எல்லாமே ஃபில்லிங் ஸ்டிச் தான். ஆனால் என்னென்னா, அதெல்லாம் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக நெருக்கமாக போடுறோன்னு சொல்லிட்டு இடையில கேப் தெரியக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு போடணும், அந்தளவுக்கு கேப் இல்லாமல் போடணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கேப்பு தெரியலாம், ஆனால் ஃபுல்லாக அந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நெருக்கமாக இருக்குன்றது கிடையாது. இது
அப்போ யூஸ் பண்ணுறது ஃபில்லிங் ஸ்டிச் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். உங்களுக்கு செயின் வந்து ரொம்ப சின்னதாக போட தெரியுது, இந்த கேர்வில் வந்து ஷார்ப் எட்ஜ் கொண்டு வராமல் நம்மளால் போட தெரியுதுன்னா ஈஸியாக இந்த ஸ்டிச் எடுக்கலாம். நீங்கள் நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணாமல் ப்ரைடல் ப்ளவுஸ் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபில்லிங்கில் போடும்போது இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போ இந்த மாதிரி கேர்வ் வந்து ஒரு லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அதை ஷேப்பில் போடும்போது அது இன்னும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் கொண்டு வந்தோம்னா நமக்கு பார்க்குறப்ப லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது அதுக்காக தான் போடுறது. இப்போ இதை வந்து எப்படி நம்ம இந்த ஷேப்பில் எப்படி போடுறோங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள்லேயோ இதுலேயோ போடும்போது பேசிக்காக இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், லைட்டாக பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு கூட போடுங்க. ஆனால் எல்லா நேரமும் நம்ம ட்ரா பண்ணி போட்டோம்னா நம்ம மைண்டு அதிலே தான் இருக்கும். ட்ரா பண்ணி போடுறது தப்பு இல்லை, ஆனால் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணிவிட்டு அதை கண்ணாப்பின்னான்னு போடும்போது அந்த ட்ராயிங் ஒரு பக்கம் தெரியும், த்ரெட்டு ஒரு பக்கம் இதாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ட்ரா பண்ணும்போதே வந்து பென்சிலில் ட்ரா பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் போடுற உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த அளவுக்கு மெலிசாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா போதும். எந்த ட்ரேசிங்காக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஒர்க் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றது வந்து ஃபுல்லாக வந்து அதை டார்க்காக பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து த்ரெட் எடுக்கிறேன். சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் அந்த கேர்வ்லலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கணும் ஸ்டிச்சு. பெருசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது ஷேப்பு மாற்றிடும். நிறைய பேர் அதுதான் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒர்க் பண்ணும்போது செயினை பெருசாக போடும்போது அந்த கேர்வ்லலாம் பெருசாக போட்டிங்கன்னா அது இந்த லைன்லேருந்து அடுத்த லைன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரே செயினாக போடுற இடத்துல 2 செயின் 3 செயினாக நம்ம பிரித்து போடணும் கேர்வில். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்குறப்ப லுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்காக இந்த இதில் நம்ம கவனிக்க வேண்டியது 2 விஷயந்தான். டைட்டாக போடாதீங்க, சின்ன சின்ன செயினாக போடுங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆரம்பம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த கஷ்டம் வரும். ஏன்னா கேர்வில் கொண்டு வரணும், சின்னதாக போடணும், டைட்டாக போடக்கூடாது, இதெல்லாம் மண்டையில் வச்சுக்கிட்டே போடணும். நம்ம வந்து ஒரு ஷேப்புக்குள்ளே கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா இதை இங்கே கொண்டு போகலாமா அங்கே கொண்டு போகலாம் கன்ஃபியூஸ் வரும். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ட்ரா பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் போக போக அதை ட்ரா பண்ணாமல் ஃப்ரீ ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஏன்னா ஒரு பெரிய டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்த ஃபில் பண்ணும்போது நம்ம உட்காந்து அது 2 வேலை. ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அப்படி போடுறதுங்கிறது வேலை. ஸோ இது ஈஸியாக போடலாம். ஒரு 2-3 தடவை கூட ஸ்ட்ரைட் லைனில் போட்டு நல்லா பழகிக்கோங்க. செயின் சின்னதாக வர வரைக்கும் நல்லா பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம பேசிக்ஸ் ஷேப்ஸ் இருக்குது இல்லையா, இது வேறு எந்த ஷேப்புமே நீங்கள் போட வேண்டாம். நான் ஒரு சர்க்கிளில் போட்டு காமிச்சிடறேன், அந்த சர்க்கிள் போடுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஹார்ட் ஷேப்பு. இந்த ஷேப்பில் நம்ம போட்டு ஃபில் பண்ணி பழகிட்டோம்னாலே போதும். எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். இதுக்குன்னு தனியாக வேறு எந்த ஷேப்ஸுமே வேண்டாம். இந்த ஷேப்பு பேசிக் ஷேப்லேயே வந்து நீங்கள் கிளாஸுக்கு ஷேப் போடுறது அதுலேயே போடுங்க. 4 ஷேப்பையும் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் சூப்பராகவே வர ஆரம்பிச்சிடும். இதில் போடும்போதே கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். நீங்கள் இதுக்கு வந்து நான் டிசைன் சொல்கிறது வந்து ஒரு ப்ளைன் டிசைனாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி ப்ளைன் டிசைனாக எடுத்து அதில் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டு முடிக்கும்போது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு உங்களுக்கு நல்ல ஃபெமிலியர் ஆகிடும். ஈஸியாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெரிய ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொச நிறைய உள்ளுக்குள்ளே டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பேர்டெல்லாம் எடுத்திங்கன்னா அதோட ரெக்கையெல்லாம் போடும்போது அதில் போட்டோம்னா இது வேலைக்கே ஆகாது. ஏன்னா சின்ன சின்ன ஸ்பேஸில் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுவீங்கன்னா நேராக நீட்டாக போட்டுருவாங்க எல்லோரும். ஒரே கோடு நேராக நீட்டாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிக்சர் எடுக்கிறீங்கன்னா ஒரு அவுட்லைன் பிக்சர் மட்டும் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பேர்டோ இல்லை ஏதாவது ஒரு பிக்சர், கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஓகேவா? போடும்போது மைண்டில் வச்சுக்கிட்டே போடுங்க. நம்ம சின்ன சின்னதாக போடணும், கேர்வில் வந்து கரெக்டாக போடணும், 2 ஸ்டிச்சு போடணும், டைட்டாக போடக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே போடுங்க. இந்த வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ் போடவே முடியாது. ஆனால் என்னென்னா போட்டால் நல்ல லுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மோட்டிஃப் போட்டு அதை சுற்றி இந்த வாட்டர் ஃபில்லிங் போடும்போது அந்த மோட்டிஃப் வந்து பதிச்ச மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் கிளாத்தோட எஃபெக்ட் கிடைக்கும் இதில். அதனால தான் சொல்கிறேன், இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்.
ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா தான் நாளைக்கு இது உங்களுக்கு இதாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். நாளைக்கு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வாட்டர் ஃபில்லிங்கில் வச்சு எனக்கு ப்ளவுஸ் போட்டு கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளால் அந்த ஸ்டிச்சு போட முடியாதுன்னு போட தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த இதை நம்மளால் போட்டு தர தெரியணும். அதனால் இந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, போட்டு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சர்க்கிளில் இதை எப்படி நம்ம கொண்டு வரலாங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இந்த ஸ்டிச்சில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து நம்ம நிறைய எண் நாட் போட வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு இடம் சுற்றி கொண்டு வரோம், ஒரு இடத்துல முடியும், அடுத்த இடம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல எண் நாட் போட்டு தான் வரணும். ஸோ எண் நாட்டும் ப்ராப்பராக போட பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிளில் இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். எப்பயுமே ஒரு ஷேப் போடும்போது அதுக்கு அவுட்லைன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நான் ஏற்கனவே அவுட்லைன் போட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது அவுட்லைன் சும்மா வரைஞ்சிக்கங்க, ட்ரா பண்ணிக்கங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்கள் ட்ராயிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன போட்டிருக்கீங்க, அவுட்லைன் போட்டிருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி அச்சா போட்டிங்கன்னா சப்போஸ் ஸ்டிச்சு விலகுச்சுன்னா அந்த ட்ராயிங் தெரியும். ஸோ பென்சிலில் மட்டும் ட்ரா பண்ணுங்கள், பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு ரேண்டமாக ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து ஸ்டிச்சு போடலாம். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு போடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஈஸியாக வந்துடும். சும்மா இந்த மாதிரி ரேண்டமாக போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் முறுக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து லைட்டாக ஒரு முறுக்கி விட்டுட்டு போடும்போது ஈஸியாக வரும், நமக்கு போடுறதுக்கு நூல் பிரியாது, அந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் வராது. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட வெளியில் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது அதுதான். சின்னதாக போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சின்னதாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போடுங்க. பெரிய ஸ்டிச்சு தயவு செஞ்சு போடவே போடாதீங்க யாரும். போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷேப்பு மாறிடும். அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு ஸ்லீவ் டிசைன் இருக்குன்னா அந்த ஸ்லீவில் ஒரு நடுவில் வந்து ஒரு சென்டரில் ஏதாவது ஒரு மோட்டிவ் கொடுக்குறாங்க, அதை சுற்றி ஒரு ஆர்ச் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஆர்ச்சுக்கும் அந்த மோட்டிவ்க்கும் இடையில இருக்கிற கேப்பை வந்து நம்ம வந்து அழகாக இந்த வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து ஃபில் பண்ண முடியும். அது பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் கிளாத் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. அதே கலர், இப்போ என்ன கலர் கிளாத் வச்சுருக்கோமோ அதே கலர் கிளாத்தை அதே கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஃபில் பண்ணால் அது ஒரு மாதிரி இருக்கும். இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுற மெத்தடும் இருக்குது. இப்போ நான் வந்து கீழே வந்து எல்லோ கலர் கிளாத் இருக்குது, அதுக்கு க்ரீன் கலரில் நான் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லோ கலருக்கு பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தாலும் அதுவும் ஒரு மாதிரி தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த எம்போஸ்டாக தெரியும். அதே இல்லைனா கூட அதே கலர் சேம் கலர்லேயும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா வெல்வெட் கலர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல நான் எண்ணாட் போட்டு தான் நான் போட்டிருக்கேன். எண்ணாட் போடாமலாம் நம்ம கை இங்கே ஆரம்பித்து அங்கெல்லாம் முடிக்க முடியாது. அது நம்ம எண்ணாட் போட்டு போடணும். எண்ணாட் மேலே தெரியாத அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த 2 இதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய பிக்சர் எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒர்க் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த